கடந்த 2 வருஷமா முடிவில்லாம நடந்துட்டு இருக்க உக்ரைன் ரஷ்யா போர், அடுத்தபடியா பல மாசமா நடந்துட்டு இருக்க இஸ்ரேல் ஹமாஸ் போராளியும் ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கான்னு உலகத்தோடி எல்லா கண்டத்திலயுமே இந்த போரோடைய பாதிப்புன்றது போய் சேர்ந்திருக்கு. உலகத்தோடி ஏதோ ஒரு மூலையில இந்த போர் நடந்துகிட்டு இருக்கத்தான் நம்ம நினைச்சாலும் யதார்த்தமான உண்மை என்னன்னா இந்த போர்களுடைய பாதிப்பு தான் உலக பொருளாதாரத்தையே பலவீனமாக்கிட்டு இருக்கு. உக்ரைன் ரஷ்யா வார், இஸ்ரேல் ஹமாஸ் வாருக்கு அடுத்தபடியா இந்த உலகத்துல சீனாவுக்கும் தைவானுக்கும் நடுவுல ஆசிய கண்டத்துல நேரடியான ஒரு போர் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. கடந்த 50 வருஷமா இல்லாத அளவு இப்ப 2 வருஷமா தைவான் பிரச்சனையில சீனா தீவிரமா கவனம் செலுத்திட்டு வராங்க. தைவான் விவகாரத்துல சீனா தீவிர கவனம் செலுத்துறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறதே அமெரிக்கா தான். சீனா தன்னுடைய நாட்டுக்கான முக்கியமான அங்கீகாரமா பாக்குற ஒன் சைனா பாலிசி அமெரிக்கா ஏத்துக்கிட்டாலும் சீனாவை கார்னர் பண்றதுக்கு நம்மளுக்கு தைவான் தேவைப்படுவாங்கன்ற விஷயத்தை முன் வச்சு தைவான் மக்களுடைய பாதுகாப்புக்கு நாங்க உறுதுணையா நிப்போம் அமெரிக்கா சொல்லிட்டு வராங்க. சீன அரசாங்கத்தோடைய கடுமையான எதிர்ப்பையும் மீறி அமெரிக்க நாடாளுமன்றத்தோடைய சபாநாயகரா இருந்த நான்சி பெலோசியை தைவான் நாட்டுக்கு பாதுகாப்பு அனுப்பி அங்கத்திய அதிபரான சாய் இங்வேனை சந்திக்க வச்சாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அமெரிக்க அரசாங்கத்துக்கு பதில் சொன்ன சீனா தைவான் விஷயத்துல உலகத்துல எந்த நாடு தலையிட்டாலும் அது அவங்களுக்கு பேராபத்தை விளைவிக்கும் சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம தைவானை சுத்தி வளைச்ச சீனாவுடைய பீப்பிள் லிபரேஷன் ஆர்மி தன்னுடைய முப்படைகளையும் ஒரு சேர பயன்படுத்தி தைவானை அச்சுறுத்துற விதமா கடுமையான போர் பயிற்சியில் ஈடுபட வச்சாங்க. தைவானை விட 10 மடங்கு மிகப்பெரிய ராணுவத்தை வச்சிருக்கக்கூடிய நாடான சீனாவை எல்லா வகையிலையும் சமாளிக்கிறதுக்கு ஏதுவா தைவான் அரசாங்கத்துக்கு அமெரிக்கா பல வகையான ராணுவ உதவிகளை பண்ணிட்டு வராங்க. இப்ப 2024 நடந்த தைவானுடைய அதிபர் தேர்தலில் சீன அரசாங்கம் எதிர்பார்க்காத ஒரு கட்சியும் அதே போல சீன அரசாங்கம் எதிர்பார்க்காத ஒரு தலைவரும் தான் அங்க பொறுப்புக்கு வந்திருக்காங்க. பறந்து விரிஞ்ச மிகப்பெரிய நிலப்பரப்பை வச்சிருக்கக்கூடிய நாடான சீனாவுக்கு ஒரு எறும்பு போல காட்சி தரக்கூடிய பகுதியான தைவான முழுசா தன்னுடைய ஒரு மாகாணமா இணைச்சுக்கிறதுக்கு சீனா 2 வகையான வழிகளை கையில வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஒன்னு, அமைதியான முறையில மற்ற நாடுகளுடைய தலையீடு எதுவும் இல்லாம தைவான்ல பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய 2 பார்ட்டிஸோட பேச்சுவார்த்தை நடத்தி தைவான் நிலப்பரப்பு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொண்ட மாகாணமா சீன நிலப்பரப்புல இணைச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்த அமைதியான வழிமுறைக்கு தைவான் எந்த வகையிலையும் ஒத்துழைக்காத பட்சத்துல பிரிவினைக்கு எதிரான சிறப்பு ராணுவ நடவடிக்கைன்ற பேர்ல தைவான் பகுதி மேல சீனாவுடைய பீப்பிள் லிபரேஷன் ஆர்மி மூலமா நேரடியான போர் தொடுக்க சீன அதிபர் ஜி ஜின்பிங் முடிவு பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. சீனாவுல மாவோ தலைமையில கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் கடந்த 70 வருஷமா சீனாவுக்கும் தைவானுக்கும் நடுவுல அப்படி என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்குன்றத பத்தியும், இது மட்டும் இல்லாம இப்ப உலகம் போயிட்டு இருக்க சூழ்நிலையில சீனாவால தைவானை முழுசா கைப்பற்ற முடியுமான்றத பத்தி இந்த வீடியோல முழுசா பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆளுன் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோவாவும் ஷார்ட்ஸாவும் தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல சீனாவுடைய நிலப்பரப்ப ஷாங்காய் ஷேக் தலைமையிலான ஹோமிங்டான் அரசாங்கம் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த டைம் லைன்ல சீனா ஒரு வளர்ந்த நாடாவும் இல்ல, அதே சமயம் ஒரு பலவீனமான ராணுவத்தை வச்சிருந்த நாடாவும் இருந்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தனக்கு சாதகமா பயன்படுத்த நினைச்ச ஜப்பான் அரசாங்கம் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடியே 1930s சீனாவோட நேரடியான போர்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாம ஹோமிங்டான் ஆட்சியில சீனாவுடைய பல பகுதிகளை கைப்பற்றி தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே வச்சிருந்தாங்க. அங்க இருந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஹோமிங்டான் அரசாங்கத்துக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுக்குள்ள 1000 பிரச்சனைங்க இருந்தாலும் முதல்ல சீனாவுல இருந்து ஜப்பான் ராணுவத்தை வெளியேற்றியே ஆகணும். இந்த ஒரு விஷயத்துக்காக உங்களோட இணைஞ்சு செயல்பட கம்யூனிஸ்ட் பார்ட்டி தயாரா இருக்கிறோம்னு சொன்னாங்க. செகண்ட் வேர்ல்டு வார்ல ஜப்பான் தோல்வி அடைஞ்சு சரணடைஞ்ச அதே சமயம் அமெரிக்கா பிரிட்டனோட உதவியோட சீனாவில இருந்து ஜப்பான் ராணுவம் முழுசா வெளியேற்றப்பட்டுச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச கையோட ஹோமிங்டான் அரசாங்கத்துக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு நடுவுல நேரடியான மிகப்பெரிய உள்நாட்டு போர் ஏற்பட்டுச்சு. லட்சக்கணக்கான மக்களுடைய உதவியோட உள்நாட்டு போர் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட தலைவரான மாவோ மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாரு. அடுத்த கட்டமா 1949 ஷாங்காய் ஷேக் தலைமையிலான ஹோமிங்டான் அரசாங்கம் முழுசா வீழ்த்தப்பட்டு மாவோ தலைமையிலான கம்யூனிஸ்ட் அரசாங்கம் சீனாவுல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. இதுக்கு மேல சீனாவுல நாம இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஷாங்காய் ஷேக் தனக்கு வேண்டப்பட்ட அதிகாரிங்க உட்பட சில லட்சம் ராணுவத்தோட பகுதியான தைவான்ல போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. தைவான்ல போய் ஒரு டம்மியான அரசாங்கத்தை அமைச்சு அங்கிருந்து ஆட்சி நடத்த ஆரம்பிச்ச ஹோமிங்டான் ரூலர், நாங்க தான் சீனாவுடைய உண்மையான ஆட்சியாளர்கள், எங்களை தான் உலக நாடுங்க அங்கீகரிக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க 1950 திபெத் மேல போர் தொடுத்த மாவோ தலைமையிலான அரசாங்கம் தன்னுடைய ராணுவத்தை வச்சு திபெத் அட்டானமஸ் ரீஜனா இணைச்சாங்க. இது மட்டும் இல்லாம ஷின்ஜியாங், இன்னர் மங்கோலியா உட்பட பல பகுதிகளையும் சீனா தன்னுடைய அட்டானமஸ் ரீஜனா மாத்திக்கிட்டாங்க. அந்த டைம்ல தைவான்ல இருந்த ஹோமிங்டான் அரசாங்கமும் ராணுவமும் கொஞ்சம் வலிமையா இருந்ததுனாலையும் மேலும் அப்ப உலக வல்லரசான அமெரிக்காவுடைய பார்வையும் சீனா பக்கமே இருந்ததுனால சீனாவால தைவான தன்னுடைய ஒரு மாகாணமா இணைச்சிக்கவே முடியாம போயிடுச்சு. ஆனா தைவான், திபெத் உட்பட தன்னுடைய அட்டானமஸ் ரீஜன்ஸை ஒரு கொடைங்கீழ கொண்டு வர நினைச்ச சீன அரசாங்கம் ஒன் சைனா பாலிசின்ற பேர்ல புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு
வந்தாங்க. சீனாவை சுத்தி இருக்கக்கூடிய நாடுங்க, சீனாவோட வர்த்தகம் பண்ணக்கூடிய நாடுங்க எல்லாரும் கண்டிப்பா ஒன் சைனா பாலிசியை ஏத்துக்கிட்டே ஆகணும்னு சீனா வற்புறுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில இந்தியா, அமெரிக்கா உட்பட உலகத்துல பல நாடுங்க சீனாவுடைய ஒன் சைனா பாலிசி ஏத்துக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாம தைவான் நிலப்பரப்பு சீனாவுடைய ஒருங்கிணைஞ்ச ஒரு பகுதி தான்றதுனால உலகத்துல எந்த ஒரு நாடுமே தைவான ஒரு நாடா அங்கீகரிக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொன்னாங்க. சீனாவுடைய கடுமையான எதிர்ப்பால உலகத்துல சில சின்ன நாடுகளை தவிர மத்தபடி எந்த ஒரு பெரிய நாடுமே தைவானை இப்ப வரைக்கும் ஒரு நாடா அங்கீகரிக்கல. ஆரம்பத்துல ஹோமிங்டன் அரசாங்கமே தைவானை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் கால ஓட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய ரூலர்ஸ் தைவான்ல டெமோக்ரஸியை கொண்டு வந்தாங்க. இந்தியாவை போல மக்கள் ஓட்டு போட்டு தனக்கான ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறத போல தைவான் மக்களும் ஓட்டு போட்டு தனக்கான அதிபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரியா இருக்காங்க. 1990க்கு அப்புறம் தைவானோட பலகட்ட அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தின சீன அரசாங்கம் தைவானோட நேரடியான ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹாங்காங்க போல தைவானையும் பல வகையில தட்டி கொடுக்க ஆரம்பிச்ச சீன அரசாங்கம் அமைதியா தைவானை தன்னோட இணைச்சுக்கலான்னு பல வகையில முயற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா சீனாவுடைய முயற்சிக்கு கொஞ்சமும் வளைஞ்சு கொடுக்காத தைவான் மக்கள் சீன அரசாங்கத்தோட தன்னுடைய தொடர்புகளை குறைச்சிக்கிட்டு விலகியே நின்னாங்க. வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஒரு குட்டி நாடா தைவான் தெரிஞ்சாலும் ராணுவம், மருத்துவத்துறை உட்பட பல துறைகளுக்கு தேவைப்படக்கூடிய செமிகண்டக்டர்ஸ் உலகத்திலே அதிகமா உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நாடா தைவான் தான் இருக்காங்க. தைவான் நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்க பிரதானமா 2 கட்சிங்க தான் இருக்காங்க. ஒன்னு டெமோக்ரஸி பார்ட்டி, இன்னொன்னு நேஷனலிஸ்ட் பார்ட்டி. டெமோக்ரஸி பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் சீனா நம்மள ஒரு சுதந்திர நாடா அறிவிக்கணும், அப்படி இல்லனாலும் நம்மள பெருசா அச்சுறுத்தாம இருந்தாலே போதும் நினைக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்காங்க. அதுவே நேஷனலிஸ்ட் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் சீனாவை நாம பெருசா பகச்சுக்காம இருக்கிறது தான் நம்மளுக்கு தேவையில்லாம போர் பதட்டம் ஏற்படாம இருக்கும்னு நினைக்கக்கூடிய கட்சியா இருக்காங்க. தைவான்ல இருக்கக்கூடிய நேஷனலிஸ்ட் பார்ட்டியை விட அங்க இருக்கக்கூடிய டெமோக்ரஸி பார்ட்டி சீன அரசாங்கத்தை வெளிப்படையா பல வகையில எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியா தொடர்ந்து நீடிச்சிட்டு வராங்க. டெமோக்ரஸி பார்ட்டியை சார்ந்த சாய் இங்வென் என்ற பெண் அதிபர் தொடர்ந்து தைவான் ஆட்சி செஞ்சுட்டு வந்த நிலையில இப்ப 2024 அங்க நடந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல மறுபடியும் சாய் இங்வென் ஜெயிச்சு ஆட்சி பொறுப்புக்கு வந்தா அவங்க அமெரிக்காவோட அதிக நெருக்கம் காட்டுவாங்கன்றதுனால அவங்களை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும்னு நினைச்ச சீன அரசாங்கம் அதுக்காக மறைமுகமா தைவான்ல பல வகையான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. சீன அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப உலகம் போகக்கூடிய சூழ்நிலையில அங்க நேஷனலிஸ்ட் பார்ட்டி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா நம்மளால ஈஸியா தைவான் கிட்ட பேச்சுவார்த்தைக்கு நெருங்க முடியும். இதை பயன்படுத்தி பலவிதமான ஒப்பந்தங்களை போட்டு 2030க்குள்ள தைவானை தன்னோட இணைச்சுக்கலான்னு பார்த்தாங்க. ஆனா அவங்க நினைச்சதுக்கு மாற்றா தைவான்ல டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் பார்ட்டியில சீனாவை பெரிய அளவுல எதிர்க்கக்கூடிய தலைவரான லாய் சிங் தே மே 20, 2024 அன்னைக்கு தைவானோட அதிபரா பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அமெரிக்காவுடைய ஆதரவோட தான் தைவான்ல டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததா நினைச்ச சீன அரசாங்கம் தைவான் மேல தன்னுடைய கோபத்தை ரொம்ப வலிமையா காட்ட நினைச்சாங்க. அதுக்காக சீன அரசாங்கம் தன்னுடைய பீப்பிள் லிபரேஷன் ஆர்மியோடைய முப்படைங்க மூலமா தைவான் நிலப்பரப்பை முழுசா சுத்தி வளைச்சு அதிதீவிரமான போர் ஒத்திகையில ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி சீனா தன்னுடைய விமானப்படை மூலமா தைவான் வான்பரப்புக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு போர் பதட்டத்தை இன்னும் அதிகமாக்குனாங்க. அமெரிக்க அரசாங்கம் தைவான் அதிபரான லாய் சிங் தேவுக்கு வாழ்த்து சொன்னதோட விளைவா சீன அரசாங்கம் தன்னுடைய ராணுவத்து மூலமா தைவானை சுத்தி வளைச்சு அந்த பிராந்தியத்துல தேவையில்லாத போர் பதட்டத்தை அதிகமாக்குனாங்க. 2013 சீனாவுடைய அதிபரா ஜி ஜின்பிங் பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு இணையான பிரம்மாண்ட வல்லரசா சீனாவை மாத்தி காட்டுவான்னு பல திட்டங்களை தீட்டிட்டு வராரு. குறிப்பா 100 லட்சம் கோடி பட்ஜெட்ல ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்க கண்டத்தை இணைக்கக்கூடிய பட்டுப்பாதை திட்டம் மூலமா எதிர்காலத்துல உலகத்தோடைய தனிப்பெரும் ராணுவ வல்லரசாவை சீனா நினைக்கிறாங்க. சீனாவுல தொடர்ந்து தன்னுடைய பதவி காலத்தை நீட்டிச்சுக்கிட்டே வர சீன அதிபர் ஜி ஜின்பிங் 2027க்குள்ள சீனாவோட தைவானை இணைச்சே தீர்வோன்னு சொல்லிட்டு வராரு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சீனாவுடைய ஒன் சைனா பாலிசி ஆதரிச்சு வச்சிருக்கிறதுனால தைவான் சுதந்திரத்தை பத்தி வெளிப்படையா பேச வேணாம்னு தைவான் அதிபர் லாய் சிங் தே கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க. சீன அதிபர் ஜி ஜின்பிங் பொறுத்த வரைக்கும் அமைதியான முறையில தைவானை சீனாவுடைய மாகாணமா இணைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைங்க எல்லாத்தையும் நடத்துவோம். ஒருவேளை அது ஒத்து வராத பட்சத்துல அமெரிக்காவே குறுக்க வந்தாலும் தைவானோட அதிதீவிரமான போர் நடத்த முடிவு பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. சீனாவுல மாவோ தலைமையில கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் சீனா தன்னுடைய பீப்பிள் லிபரேஷன் ஆர்மியோட முப்படைகள் மூலமா இந்தியா, வியட்நாம் நாட்டோட நேரடியான போர்களில் ஈடுபட்டு இருக்காங்க. அடுத்தபடியா 2020ல இருந்தே தைவானோட நேரடியான போர் நடத்துறதுக்கு ஏதுவா சீன அதிபர் ஜி ஜின்பிங் தலைமையில செயல்படக்கூடிய சீனாவுடைய பீப்பிள் லிபரேஷன் ஆர்மி தன்னுடைய லட்சக்கணக்கான வீரர்களை தைவான் போருக்காக முழுவீச்சுல தயார் பண்ணிட்டு வரதா பல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க கணிச்சு சொல்லிருக்காங்க. தைவானோட நேரடியான போர்ல ஈடுபட்டா உக்ரைன் ரஷ்யா போர் மாதிரி 2 வருஷத்தை கடந்து நீடிக்காம குறுகிய காலத்துல சில மாசத்திலே போற முடிவு கொண்டு வந்து தைவான் நிலப்பரப்பை முழுசா தன்னுடைய ராணுவத்து மூலமா கைப்பற்றி ஒட்டுமொத்த தைவானையும் சீன நிலப்பரப்போட அதிகாரப்பூர்வமா இணைக்கணும்ன்றதான் சீன அரசாங்கத்தோட குறிக்கோளா இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய 200க்கு அதிகமான நாடுகள்ல 140 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட மிகப்பெரிய தேசமா சீனா இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க போகும்போது தைவான் மேல ஒரு வேளை போர் தொடுத்தா அமெரிக்காவோ அவங்களுடைய நேட்டோ நாடுகளும் சீனா மேல கண்டிப்பா பொருளாதார தடைகளை விதிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. தைவான் மேல
போர் தொடுத்தா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்குன்றதுனால 2 வருஷம் போர் நடத்தினாலும் சீன மக்களுக்கு தேவையான உணவு தானியங்கள்லாம் முழுசா கிடைக்கிற மாதிரி தான் சீன அரசாங்கம் தைவான் போருக்கான ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. உக்ரைன் ரஷ்யா போர்ல ரஷ்யாவுக்கு எதிராக நேரடியா போர்ல களமிறங்கினா அது உலகத்துல மிகப்பெரிய அணு ஆயுத போரை ஏற்படுத்தும்ன்றதுனால அமெரிக்க அரசாங்கம் உக்ரைன் போர்ல நேரடியா ஈடுபடல. ஆனா அதுவே தைவான் மேல சீனா போர் தொடுத்தா தைவானுக்கு ஆதரவா அமெரிக்கா 2 வகையில களமிறங்க அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஒரு பக்கம் தைவானுக்கு ராணுவ தளவாடங்களை கொடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் தைவான்ல தன்னுடைய ராணுவத்தை நேரடியா களமிறக்கிற மாதிரி தான் அமெரிக்கா தன்னுடைய ராணுவ நகரங்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வீடியோவை முழுசா பாருங்க. நாங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க.